கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்காமல் காலம் தாழ்த்தி வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணவாளநல்லூர் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மணிமுத்தாற்றில் தடுப்பணை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் தடுப்பணையை திட்டக்குடி பகுதியில் உள்ள வெள்ளாற்றின் குறுக்கே கட்டுவதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேம்பால கட்டுமான பணியை விடியா திமுக அரசு விரைவாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேப்பூரில் இருந்து பெண்ணாடம் வரை செல்லும் பிரதான சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பால கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. இப்பணியானது பாதியில் முடிவடைந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ள கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தனியார் கட்டுப்பாட்டில் உள்ள தர்மசத்திரத்தை அகற்ற முயற்சிக்கும் இந்து அறநிலையத்துறையின் நடவடிக்கையை கைவிடக் கோரி கோயில் நிர்வாக குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் இளம்பிள்ளை சாலையில் உள்ள சித்தேஸ்வரன் மலைக்கோயில் வளாகத்தில் தர்மசத்திரம் ஒன்று உள்ளது. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்றும் அதில் உள்ள தர்மசத்திரம் விதிமுறையை மீறி கட்டப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தை அகற்ற முயற்சிப்பதாக கோயில் நிர்வாக குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சத்திரம் அமைந்துள்ள இடம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சொந்தமானது எனவும் இந்து சமய அறநிலையத்துறையினர் கோயிலை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் கோயில் நிர்வாக குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அங்கே வர இன்றைக்கி ஒரு சத்திரம் மட்டுமே இருக்கிறதுனால வர அத்தனை பேருமே அங்கே தான் இளைப்பாடுறதுலேருந்து எல்லா விதமான செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சொல்லாமல் நோட்டீஸ் கொடுக்காம எந்த முன்னறிவும் இல்லாமல் இந்த மாதிரி எவிஷனுக்கு வர்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்குங்க. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் சர்வதேச அளவில் நடைபெறும் ஸ்கேட்டிங் போட்டிக்கு தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என மாணவனின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். குற்றாலம் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் என்பவரது மகன் பிரபு 10ஆம் வகுப்பு முடித்துள்ளார். இந்த நிலையில் இவர் ஸ்கேட்டிங் போட்டியில் மாநில அளவில் 3வது இடமும் தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் ஜூன் 13ஆம் தேதி சர்வதேச அளவில் தாய்லாந்தில் நடைபெறவிருக்கும் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் பிரபு தாய்லாந்தில் நடைபெறும் போட்டிக்கு சென்று வர போதுமான பணவசதி இல்லாததால் தனக்கு மாவட்ட நிர்வாகமும் விளையாட்டுத்துறையும் உதவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்கேட்டிங்கில் ஆர்வம். 2ஆப்லேருந்து 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, நேஷ்னல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுவரை செலவு எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் போகணும், அதுக்கு எங்கள் அப்பா ஆட்டோ தான் ஓட்டுதாங்க, அதுக்கு துட்டு இல்லை. அதனால் மாவட்ட செயலாளர் எல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் உதவி செய்யணும்.